ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேத்தைய மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்த அந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸ் தானே நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, இன்னைக்கு புது கான்ட்ராக்ட் கரண்ட் கான்ட்ராக்டா மாறி இருக்கு. புது கான்ட்ராக்ட்னா ஏற்கனவே அது மார்க்கெட்ல இருந்த கான்ட்ராக்ட் தான். ஆனா இந்த கான்ட்ராக்ட் அதோட லாஸ்ட் ஒரு வாரத்தை வந்து ரீச் பண்ணிருக்கு, எக்ஸ்பைரிக்கு முன்னாடி கடைசி ஒரு வாரத்தை. ஸோ கரண்ட் கான்ட்ராக்டா அது மாறுற பட்சத்தில் நாம அதை தான் பார்த்து ட்ரேட் எடுக்க போறோம். அந்த கான்ட்ராக்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேற்று என்ன நடந்தது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 24,464, கிட்டத்தட்ட நாம கொடுத்துருந்த R1 468 கொடுத்துருந்தோம். 464 இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கான். இந்த ப்ரைஸ்ல நம்ம எதுவும் கொடுக்கல, ஆப்ஷன்ஸ்ல கிடைச்ச க்ளோசிங் ப்ரைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றத நேற்றே சொல்லியிருந்தோம். ஓகே. அதை தாண்டி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், நீங்க வீடியோவை கிளியரா பார்த்துருந்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு, புட் சைட் ஓப்பனுக்கு மேல அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பட்சத்துல கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம எதிர்பார்த்திருந்தது இங்க இருந்து டவுன் சைட் போகக்கூடிய வாய்ப்பு அப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு தான் பார்த்திருந்தோம். ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்கல. ஓகே. இருந்தாலுமே எக்ஸாக்டா மார்க்கெட் ஒரு டவுன் சைட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்ல பிரேக் பண்ற மாதிரி பிரேக் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து எக்ஸாக்டா நாம கொடுத்திருக்க R1 அங்க ஒரு சப்போர்ட், அங்க சப்போர்ட் எடுத்தவங்க டைரக்டா போய் R2ல ரிஜெக்ஷன். R2ல ரிஜெக்ட் ஆனவங்க ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் வரையும் வந்தாச்சு. திரும்ப அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல போனவங்களால கூட நம்மளோட R1 தாண்டி போக முடியல. அதுக்கு அடுத்து எக்ஸாக்டா மார்க்கெட்டோட லோ எங்க வந்திருக்குன்னா நாம கொடுத்திருந்த S1. மார்க்கெட்ல இருந்த பிரைஸ் தான் நாம கொடுத்துருக்கோம், வேற நாம இங்க புதுசா எதையுமே எடுக்கல. ஸோ ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்பாட் என்ன பண்ண போகுது, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல போகும்போது என்ன நடந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம நேற்றே சொல்லியிருந்தோம் இந்த ஸ்ட்ரைக்கை 24,400 அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த 24,400 கால் அப்படின்றவனோட ஹை அப்படின்றதே பார்த்தீங்கன்னா 125. நேற்று இந்த 24,400 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 50, காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 68, ரெண்டு பேரும் ஆட் பண்ணீங்கன்னா 118 ரூபா. அப்போ இந்த கால் 118 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் இந்த R2க்கு மேல மார்க்கெட்டை முடிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். அவனோட ஹை 125, அந்த 118 அவன் எப்போ சஸ்டைன் பண்ணாம அதை விடுறானோ அங்க இருந்து கரெக்டா நம்மளோட R2 அந்த லைன்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன். ஸோ மார்க்கெட்டுக்கு இதுதான் ஒரு எல்லை கோடு. இந்த ரேஞ்சு தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த ப்ரீமியம் இல்லை அப்படின்னா அங்க அது நடக்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. எக்ஸாக்டா எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருந்தது. இதெல்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு, இந்த கான்ட்ராக்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே. என்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,544, 24,476, 24,332, 24,255. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த வாரத்துக்கு வெறுமனே 132 பாயிண்ட் தான் இருக்கு. இந்த 132 பாயிண்ட் எப்படியும் அடுத்த இந்த புதன், வியாழன், வெள்ளி இந்த ஒரு 3 நாள்ல இந்த 132 பாயிண்ட் அப்படின்றத கண்டிப்பா ஒரு நாள் அப்ரிசியேஷன் மோடுக்கு எடுத்துட்டு போவாங்க. இப்போ இன்னைக்கு டிகே ஆனாலும், இன்னைக்கு ஒரு 100 ரூபா இல்ல 120 ரூபா அப்படின்னு சொல்லி டிகே ஆனாலும் அடுத்த 3 நாள்ல ஒரு நாள் கண்டிப்பா அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அப்ரிசியேஷன் ஆகிற அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் பையர் ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்னைக்கு அவங்க கரெக்டான சைடை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. இந்த நமக்கு ஒரு வாரத்தை தொடங்கும் போது ஒரு 170 180 பாயிண்ட் இருக்கிறது தான் மார்க்கெட்ல ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய இடமா இருக்கும். நல்ல மூவ்மெண்ட்டும் பெருசா இருக்கும். ஒரு நாளோட நிஃப்டியோட ஆவரேஜ் பிரைஸ் மூவ்மெண்ட் ஒரு 150 பாயிண்ட், 120ல இருந்து 150 பாயிண்ட் ஹை டு லோ அப்படின்னு இருந்தா இந்த மாதிரி பிரீமியம் அதிகமா இருக்கும்போது அதோட ரேஞ்சும் பெருசா இருக்கும். நம்மளோட கால்குலேஷன் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரீமியம் அதிகமா இருக்கும், பெரிய ரேஞ்ச் கிடைக்கும். அப்போ மார்க்கெட்லயே அந்த ரேஞ்ச் மூவ் பண்றக்கூடிய வாய்ப்பு அங்க கிடைக்கும்.
ஆனா இப்போ பிரீமியமே இல்ல அப்படின்னும்போது, இந்த வாரம் ஒரு சைட்வேஸ் வாரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கடுத்து மார்க்கெட் தொடர்ந்து மேல போகணும் அப்படின்னா, 24,500 இதுக்கு மேல நின்னு பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னும் கீழ போறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன நமக்கு இன்னும் குடுக்கல. ஸோ, இன்னைக்கு என்ன நடக்குது? ஸ்பாட் எங்க ஓப்பன் பண்றாங்க? இந்த ப்ரீவியஸ் டே லோ இதுக்கு கீழ இருக்கிறதும், இந்த குளோஸ் பிரைஸ்க்கு கீழ. இன்னைக்கு குளோசிங் நமக்கு 24,400 பக்கத்துல குளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 400க்கு கீழ இருக்கிறதும், இந்த 350க்கு கீழ இருக்கிறதும் தொடர்ந்து கீழ போகக்கூடிய வாய்ப்பு நல்லாவே கிரியேட் ஆகும். இப்ப இருக்கிற விஷயமும் அப்படிதான் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாரி பிரீமியம் கம்மியா இருக்கும்போது, நீங்க ஒரு பிரேக் அவுட்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த பிரேக் அவுட் ஆகுற இடம், அதுதான் ஹையாவே இருக்கக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆயிடும். ஸோ, இந்த மாரி பிரீமியம் கம்மியா இருக்கும்போது, ஒரு லோ பிரைஸ்ல பை பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகுதா? நீங்க ஒரு ஹைய பிரேக் பண்ணா நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியாயிடும். அந்த ஹைய பிரேக் பண்ணுவான். அங்கருந்து 10, 15 பாயிண்ட் மேல போயிட்டு, திரும்ப கன்டினியூஸா கீழ விழ பார்ப்பாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பிரீமியம் கம்மியா இருக்கும்போது நடக்கும். பிரீமியம் அப்ரிசியேஷன் மோட் போகுது அப்படின்னா, அந்த இடத்துல தான் ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு. இல்ல பிரேக் அவுட் பண்ணாலும், ஒரு பெரிய பாயிண்ட் குடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்க கிரியேட் ஆகும். இதெல்லாம் என்ன மாரி நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. நம்ம குடுக்குற இந்த லெவல்ஸ் என்னைக்குமே பை, செல் பண்ற இடமா பார்க்காதீங்க. மார்க்கெட்ட புரிஞ்சுக்க பாருங்க. மார்க்கெட்ல எல்லாமே ஆப்ஷன்ஸ் நீங்க இண்டெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸோட பிரீமியம் என்ன மாரி ரன் ஆகுது? முக்கியமா நமக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் பிரைஸ் எல்லாம் 0 ஆகப் போகுது. ஐடிஎம் ஸ்ட்ரைக்குகளுக்கு எல்லாம் அவங்களோட இன்ட்ரின்சிக் வேல்யூ மட்டும் தான் குடுக்கப் போறாங்க. இதுதான் ஆப்ஷன் செயின்ல மாறாத ஒரு விஷயம். மீதி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கப் போகுது. இந்த மாறாத ஒரு விஷயத்த எக்ஸ்பைரி டே மட்டும் என்னைக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க? ஒவ்வொரு நாளும் இதுல என்ன நடக்குது? அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.